ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4 நாளாக நம்ம வந்து டெய்லரிங் வீடியோ போடலை. சின்ன வேலைகள்லாம் இருந்ததுனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு, சாரி. நம்ம ஏற்கனவே வந்து பைப்பிங் கிளாஸு பேக்கும் ஃப்ரண்ட்டும் தைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் வந்து கையில் சிம்பிளாக அவங்க பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. இப்போ கை ஜாயின் பண்ணுறது, அது கட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இப்போ கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 4 நாளா டெய்லரிங் கிளாஸ்ல எதுவும் போடலை. இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பைப்பிங் கிளாஸ் நம்ம கற்றுக் கொடுத்தோம். அதில் தைச்ச பிளவுஸை நம்ம கை இன்னும் வெட்டலை. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பைப்பிங் வந்து பிசுறு தெரியாம பைப்பிங் தைக்கிற கிளாஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க பாருங்க. இது ஜாயின் பண்றதும் லைனிங் பிளவுஸ் வந்து ஒரு மெத்தடு, இது ஜாயின் பண்ற மெத்தடும் நம்ம அதுல போட்டிருக்கோம். இது பேக் தட்டு பினிஷிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நம்ம ஒரு தட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சோம். ஒரு தட்டு மட்டும் அந்த பைப்பிங் தெரிய சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது போல அடுத்தது இதுல பாக்கி இன்னொரு தட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதை ஜாயின் பண்ணணும். கை வந்து நம்ம இன்னும் வெட்டவே இல்லை. கை கிளாத் நம்ம வெட்டவே இல்லை. இது பட்டி மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கை கிளாஸ்ல என்ன இதுல ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம நடத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைனிங் துணி நம்ம பைப்பிங் வச்சதுக்கு அப்புறம் நம்ம பினிஷ் பண்றது எப்படிங்கிற மெத்தட் தான் இப்ப காட்ட போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இது சொல்லி கொடுக்கறேன் உங்களுக்கு. இதுல கை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது புது கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அளவு பிளவுஸ் பாருங்க. இது மாதிரி ஷார்ட்டா இருக்கிற கை, ரொம்ப சின்னதா இருக்கிற கை. இது இந்த மாதிரி லென்த்தா வேணும்னு கேட்டிருக்காங்க. எல்போ ஸ்லீவா வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம இந்த ஷார்ட் கை அளவு துணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எல்போ ஸ்லீவுக்கு கட்டிங் எப்படி போடணும், அது எப்படி தைக்கணும் அப்படிங்கறத நம்ம கிளாஸ் பாத்துக்கலாம். முடிஞ்சா இன்னைக்கு இந்த பிளவுஸ் வந்து ஃபுல் கிளாஸ் நம்ம தைக்கிறத பாத்துக்கலாம். இப்ப இது எல்போ ஸ்லீவ். நம்ம இத வந்து அளவு எடுத்து இதுல முதல்ல பிளவுஸ்ல வெட்டுறத பாத்துக்கலாம். பாருங்க, இப்ப நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேலன்ஸ் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கிளாத்தை நம்ம வந்து இப்படி ரெண்டா மடிச்சு இப்படி போட்டு இப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து இங்க இந்த அளவு துணிக்கு நம்ம ஒரு ரஃபா வச்சு பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்படி வைக்கும்போது இந்த நேரம் ரொம்ப குட்டியா வருது இல்லைங்களா, அப்ப இங்க ஒட்டு கொடுக்கற மாதிரி வரும். அதுக்கு பதிலா நம்மளே இப்ப யோசிச்சுக்கலாம், இந்த கிளாத் வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப லென்த் இருக்கு, அப்ப நம்ம இது இப்படி போட்டு கூட வெட்டிக்கலாம். ஏன்னா உள்ள இருக்கிற கிளாத் தானே. மேல் கிளாத்தா இருந்தா நம்ம குறுக்க மடிச்சு போட முடியாது. இது உள்ள இருக்கிற கிளாத், அதனால ஈஸியா நம்ம இப்படி மடிச்சு போட்டுட்டு நம்மளுக்கு இதுல இருந்து எல்போக்கு என்ன வேணுமோ, அவங்க வந்து அவங்களோட அளவு நம்ம அளந்தது வந்து எல்போக்கு 9.5 வந்தது. ஆனா 9 வச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து 9 இன்ச் இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம தைக்கிறக்காகவும் மேல அடிக்கிறதுக்கும் கீழே அடிச்சு திருப்புவோம். இது வந்து லைனிங் துணிங்கிறதுனால அடிச்சு திருப்புவோம், இல்லைன்னா ஹெம்மிங் பண்றதுக்கு சேர்த்தி விடணும். இப்ப அந்த 1 இன்ச் மட்டும் சேர்த்தி 9 + 1 1 இன்ச் மட்டும் சேர்த்தி வெட்டிக்கலாம். பாருங்க, இப்ப 10 இன்ச் நம்ம இப்ப 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு கை கிளாஸ் நடத்திருக்கேன். திரும்ப ஒருக்கா இதுல சொல்லிடுறேன் பாருங்க. புரியாதவங்க நம்மளோட சேனல்ல பிளவுஸ் வந்து கட்டிங் கிளாஸ் நடத்திருக்கு, நீங்க அதுல போய் செக் பண்ணி பாத்துக்குங்க. இப்ப வந்து இந்த கார்னர்ல இருந்து அதிகபட்சம் எங்க இருக்கோ அதை அளந்தோம்னா இதுல 7 இன்ச் வருது பாருங்க. இப்ப 7 இன்ச் கூட நம்ம 2 இன்ச் சேர்த்தணும். இப்ப இது எங்க மார்க் வச்சிருக்கிறோமோ அதுல இருந்து இந்த இடைப்பட்டது ஒரு டிஸ்டன்ஸ் 3.5 இன்ச் வருது. இப்ப இது வந்து நம்ம மேல இருந்து 3.5 இன்ச் அளக்கணும். இங்க பாருங்க,
மேலையும் 3.5 இன்ச் அளக்கணும். அதே நேர்கோட நம்ம டாட் வச்சுக்கலாம். இதுவும் நேர்கோட டாட் வச்சுக்கலாம். இப்ப இந்த 3.5 நம்ம 2ஆ பிரிக்கணும். 1.5 கூட ஒரு பாயிண்ட் சேர்த்து இதுவும் நேர்கோட வரைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த லென்த் வந்து 9 + 1 10 வச்சிருக்கோம். இப்ப சுற்றளவு வந்து 7 வந்தது. நம்ம வந்து அடிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் பழக வரைக்கும் 2 இன்ச் சேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லா பழகினதுக்கு அப்புறம் 1.5 இன்ச் சேர்த்துனா போதும். இப்ப 7ன்னா நம்ம 9 இன்ச் வைக்கணும். இங்க பாருங்க 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் நேர்கோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து இந்த 9 இன்ச்சை 2ஆ பிரிக்கணும். 4.5 9 இங்க பாருங்க 4.5 இப்ப 9. இப்ப இதைய நேர்கோட நம்ம வரைஞ்சுக்கலாம். நான் இப்ப இது உங்களுக்கு ஈஸியா வரையறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல பாதியும் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் புள்ளிக்கு படணும். இப்படி ஒரு சின்ன பெண்டு, இதுக்கு முட்டுற மாதிரி வந்து ஒரு சின்ன பெண்டு இப்படி வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து இங்க நம்ம ஆமோல் அளவுல இருந்து 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வர ஸ்லோப்பா கையில் வண்ணம் கம்மியாயிட்டு வரும். அதுக்காக இப்ப நான் வச்சு காமிச்சிட பாருங்க. இப்ப இங்க இருந்து நம்ம வச்சோம்னா இது நம்ம அடிக்கிறதுக்காக வர இப்படி கம்மியாயிட்டு வரும். இப்ப இவங்க குட்டி கைய நம்ம லென்த்தா எல்போக்கு வந்து வெட்டுறோம். இப்ப எல்போக்கு சின்ன கையில இருந்து எல்போக்கு வரைகிறது எப்படின்னு பாத்திருப்பீங்க. இதை நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது ஈஸியா கட்டிங் போட்டாச்சு. சின்னதா அந்த சென்டர்ல ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து பிரிச்சுட்டு இது மேல் பக்கம் தெரியறதுக்காக ஏரோ போட்டுக்கலாம். இதுல ஒரு சைடு மட்டும் நம்ம இப்படி குடஞ்சு வெட்டணும். நான் இதை குடஞ்சு வெட்டுறது உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன். அந்த கிளாஸ்ல பாத்துக்கோங்க புரியாதவங்க. இன்னும் ஒரு தடவை நடத்தணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நடத்துறேன். இப்ப இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா, இப்ப கட் பண்ணிட்டு நீங்க மடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி மடிச்சீங்கன்னா இந்த சைடு வைக்கிறதுனால இது லெப்ட், இப்படி மடிச்சீங்கன்னா இந்த சைடு வைக்கிறதுனால இது ரைட். நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு பழக வரைக்கும் லெப்ட் ரைட் எழுதிக்குங்கன்னு சொன்னேன். இப்ப நம்ம இதைய வந்து அப்படியே வந்து இந்த கிளாத்ல வெட்டிக்கலாம். கிளாத் பாத்தீங்கன்னா இது அகலம் ஜாஸ்தியான கிளாத்துங்கிறதுனால இப்படியே நீங்க 2ஆ மடிச்சு போடலாம். 1. 2வது நம்ம டிசைனை கண்டிப்பா பாத்துக்கணும். இந்த மாதிரி வந்து கிளாத்ல டிசைன் பாத்தீங்கன்னா இப்ப இது வெறும் கோடு இருக்கிறதுனால எப்படி திருப்பி போட்டீங்கன்னாலும் நல்லா வரும். பூன்னு வைங்களேன், இங்க மேல பூ வந்ததுன்னா கீழ் நோக்கி இப்ப அவங்களோட அளவு பிளவுஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ல வந்து இது மேல இருக்கணும், இது கீழே இருக்கணும். இது மாதிரி தலகிலா வந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? அது மாதிரி பூ வந்ததுன்னா எப்படி வைக்கணுங்கிறத நீங்க கிளாத்தை பார்த்து மடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப இது வந்து வெறும் லைனு, அதனால நீங்க அப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். அப்படியே நீங்க மடிச்சு போட்டுக்கலாம். இப்ப வந்து இந்த லைனிங் துணி வெட்டின போர்ஷனை நம்ம இங்க மேல வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இந்த எண்டுல இருந்தே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது எண்டு வந்து கொஞ்சம் கோணையா வர்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நேர்கோட வெட்டிக்கலாம். இது நேர்கோட வெட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து ஓவரால் 1/4 இன்ச் நம்ம அடிக்கிறதுக்காக சேர்த்து வெட்டணும்னு சொல்லியிருக்கேன். லைனிங் கிளாத் வெட்டுறதும் தைக்கிறது ரெண்டுமே நம்மளோட கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க டவுட் இருந்தா அதில் பார்த்துக்குங்க. இப்ப வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதையும் மேல் பக்கத்துக்காக இன்ட்டு போட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் பழக வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுட்டு, சாரி 2 துணியும் சேர்த்து திருப்பிட்டு இன்ட்டு போடணும். இந்த மாதிரி இன்ட்டு போட்டுட்டு இப்ப நீங்க இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதை விரிச்சு வச்சீங்கன்னா இப்ப இந்த இன்ட்டு பக்கம் அப்படியே தூக்கி கீழே வச்சு இதை அப்படியே மேல தூக்கி இப்படி வச்சீங்கன்னா இது இன்ட்டுவும் இது இன்ட்டுவும். இப்ப நம்ம இதை ரெண்டையும் அடிக்கிறத பாத்துக்கலாம். கை வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது பாத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு இதுல பைப்பிங் வந்து சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப பைப்பிங் இல்லாம ஒரு தட்டு ஜாயின் பண்றது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப இந்த தட்டு ஜாயின் பண்றது, இது ஜாயின் பண்றதும் இந்த கை ஜாயின் பண்றதும் இப்ப நான் கிளாஸ் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பிளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பாத்துக்கலாம்.
இப்ப நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு தட்டு, இதுக்கு பைப்பிங் தேவையில்லை, உள்ள அரையறை இடங்கிறதுனால பைப்பிங் தேவையில்லை. வேணும்னா பினிஷிங் இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த சைடுக்கும் பைப்பிங் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே பைப்பிங் கிளாஸ் பார்க்காதவங்களா இருந்தா அவங்களுக்காக நான் இது பைப்பிங் வச்சு காமிக்கிறதுக்காக ஒரு இது எடுத்திருக்கேன். இப்ப எப்படின்னா இதனோட மேல் பக்கத்துல இதுதான் மேல் பக்கம், இதுதான் மேல் பக்கம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் மேல் பக்கம். இப்ப மேல் பக்கமும் முட்டை வச்சுதான் நம்ம அடிக்கணும். முதல்ல இந்த மேல் பக்கத்துல நம்ம பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப மேல் பக்கத்து கிளாத்ல நம்ம முதல்ல பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் கிளாஸ் ஏற்கனவே இந்த பிசுறு தெரியாம தைக்கிற மெத்தடு பார்க்காதவங்களுக்காக நான் இந்த கிளாஸ் காமிக்கிறேன். இப்ப முதல்ல மேல பைப்பிங் இப்படி அடிச்சிருங்க. இதனோட கொனையில நம்ம 4 இன்ச்சு சேர்த்து தான் வெட்டி இருக்கோம். இப்ப இந்த பெண்டு திரும்பறதுக்காக ஒரு சின்ன கட்டு கொடுத்துருக்கோம். அப்ப ஈஸியா திரும்பிக்கும். பைப்பிங் பிசுறு தெரியாம தைக்கிறது எப்படின்னு பாக்குறதுங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு, இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் பக்கத்தை இது கூட வச்சிடணும். இது கூட வச்சுட்டு இப்படியே திருப்பிக்குங்க. கொஞ்ச நாள் பழக வரைக்கும் நான் குண்டூசி போட்டுட்டு அடிங்கன்னு சொன்னேன், துணி விலகி வராம இருக்கிறதுக்காக. குண்டூசி போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அது கிளாஸ்ல பாத்துக்கோங்க. இப்ப நான் குண்டூசி போடாம தான் அடிக்கிறேன். இப்ப நீங்க அடிச்சுட்டு வரும்போது அந்த பைப்பிங் உள்ள நம்ம ரோப் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரோப்ல பட்டும் படாம இப்படி நீங்க அடிச்சுட்டு வரணும். அப்ப சின்னதா பைப்பிங் ரொம்ப அழகா தெரியும். இது போல பாருங்க, இது போல பைப்பிங் சின்னதா தெரியும். இப்படி லேசா கீறி விட்டுட்டு முதல்ல அந்த பிசுறெல்லாம் வெட்டிக்கோங்க. இந்த பிசுறெல்லாம் வெட்டிக்கோங்க. இது சின்ன சின்னதா ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். நீங்க எப்பவும் போல கழுத்து திருப்பறதுக்காக சின்னதா கட்டு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இந்த துணியை இப்படி மேல் நோக்கி போட்டு முதல்ல ஒரு அமுத்து தையல் போட்டுக்கணும். இது போல அமுத்து தையல் போட்டுக்கோங்க. அப்ப நம்ம இப்படி திருப்பணும்னா, இங்க பாருங்க, இப்படி திருப்பணும்னா நல்லா பினிஷிங்கா இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி பினிஷிங்கா நிற்கும். இப்ப இதுல நம்ம மேல ஒரு அமுத்து தையல் போட்டுக்கோம். பைப்பிங் இந்த மாதிரி பிசுறு தெரியாம தைக்கிற மெத்தடு பார்க்காதவங்களுக்காக நான் இதை நடத்தியிருக்கேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம சுத்தி வரோம், தையல் அடிச்சுக்கலாம். போல சுத்தி வரும் அமுத்து தையல் அடிச்சுக்கலாம். இது மாதிரி அடிச்சுட்டு நம்ம பிசுறெல்லாம் வெட்டி வச்சோம்.
இந்த மாதிரி பீஸரெல்லாம் நம்ம வெட்டிக்கிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதுல 2 தையல் நம்ம அதுல எல்லாத்துலயும் அடிச்சிருக்கோம். அது போல 2 தையல் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம தைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி 2 தையல் அடிச்சிருக்கோம். இப்ப அதே மாதிரி நம்ம ரெட்டை தையல் இதுல போட்டுக்கிடலாம். இப்ப கழுத்துக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை. இனிமே பிளவுஸ் தைச்சு முடிச்சோம்னா கழுத்து வேலையே இதுல இனி வராது. அப்படியே ஜாயின் பண்ணா போதும். பாருங்க, இப்ப வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பேக் தட்டும் ரெடி பண்ணியாச்சு. பேக் தட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்ததா கை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். கையில வந்து கீழே வந்து பைப்பிங் வேணும்னா வைக்கலாம். அவங்க வந்து சாரி கிளாத்ல மேல இந்த நேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு கிளாஸ் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப வந்து நம்ம இதை அடிச்சு திருப்பி பினிஷ் பண்றது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இன்ட்டும் இப்படி இந்த மாதிரி முட்டை வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் நம்ம வந்து 1/2 இன்ச் சேர்த்து வெட்டி இருக்கோம். அதனால நீங்க வந்து அந்த 1/2 இன்ச் அளவுக்கு அடிக்கலாம், அடிச்சு திருப்பிக்கலாம். கை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனாலதான் அது கடைசியா கிளாஸ் வச்சேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கீறிட்டு இங்க தையல் போட்டுட்டும் செய்யலாம். இதுக்கு அரைபாகமா இருந்ததுனால நம்ம அப்படியே திருப்பிட்டு ஒரு கீறி விட்டீங்கன்னா நின்னுக்கும். இதுவும் 2 தையல் போடுறதுனால போட்டுக்கலாம். இதுல கீழே வந்து ரெட்டை தையல் போடுறதுன்னா போட்டுக்கலாம். நான் அவங்க வந்து சாரி கிளாத்ல இங்க டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதனால வந்து இப்ப பிளைனா தைச்சிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ்ல இதுல டிசைன் பண்றது எப்படின்னு காமிச்சிட்டு ஃபுல் பிளவுஸ் தைக்கிறத பாத்துக்கலாம். இப்ப இது ஜாயின் பண்றது மட்டும் பாத்துக்கலாம். அதோட போக்குல வச்சு அடிச்சீங்கன்னா சுருக்கு வராது. இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து மேல் துணி வந்து இப்படி வச்சு பார்த்தாங்கன்னா சுருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதனோட போக்குல நீங்க அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா சுருக்கு வராது. இப்ப இந்த பிசுரை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த கை இது 1/2 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு இதையும் நம்ம கீறி விட்டுக்கலாம். இதுல கையில வந்து சிம்பிளா ஒரு டிசைன் வைக்கிறது நாளைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம். மிஸ் பண்ணாம நாளைக்கு கிளாஸ் பாருங்க. நான் இப்ப லைவ் போடுறது இல்ல, ரெக்கார்டட் தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து எந்த டைம் வேணும்னாலும் நீங்க போட்டு இந்த மாதிரி. இது கொஞ்சம் துணி வந்து மேல் துணி கீழ் துணி இப்படி இருக்கிறதுனால இப்படி வருது. நீங்க நல்லா கீறி விட்டுட்டு பினிஷிங்கா அடிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அமுச்சு தையல். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். நான் ஃபியூச்சர்ல நிறைய கிளாஸஸ் வந்து டெய்லரிங் இதுதான் டெய்லரிங் சம்பந்தப்பட்டது எடுக்கலாம்னு இருக்கேன். நீங்க மிஸ் பண்ணாம இதெல்லாம் பாருங்க. ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் அது கிளாஸ் நடத்துறேன். இது போல கை ரெடி பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சைடு, இது இந்த சைடு குடஞ்சி வெட்டின பாகம் உங்களுக்கு தெரியுதுங்களா. இது ஒரு சைடு கை, இது ஒரு சைடு கை. நம்ம இப்ப கை ரெடி பண்ணிட்டோம். கையில வந்து நாளைக்கு வந்து சிம்பிளா ஒரு பேட்டர்ன் போடுற கிளாஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். கை ரெடி ஆயிடுச்சு, பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே பினிஷ் பண்ணியாச்சு, டாட் பிடிச்சாச்சு, சின்னதாம அடிச்சாச்சு, கழுத்து
வச்சாச்சு, நம்ம பைப்பிங் வச்சாச்சு. இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் தட்டும் ரெடி ஆயிடுச்சு, பேக்கு ஃப்ரண்ட் கை 3 ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே நாளைக்கு வந்து கிளாஸ்ல உங்களுக்கு பினிஷிங்கா தைக்கிறது எப்படின்னு சொல்ல போறோம். இதுல கையில வந்து சிம்பிளா ஒரு பேட்டர்ன் போடுறது சொல்ல போறோம். இனி வரப்போற கிளாஸஸ்ல சிம்பிளா பேட்டர்ன் போடுறது எப்படின்னு சொல்ல போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து போன்ல கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து சிம்பிள் பேட்டர்ன் போடுறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் பைப்பிங் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். வரப்போற கிளாஸ்ல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேட்டர்ன் சொல்லி கொடுக்க போறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம வரப்போற கிளாஸும் பாருங்க. இது வரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.